நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்து மேல பயம் இருக்கும். உதாரணத்துக்கு சில பேருக்கு ஹைட்னா பயம். இன்னும் சில பேருக்கு சிலந்தி, பல்லின்னு சில விலங்குகள பார்த்தா பயம் இருக்கும். அத மெடிக்கல் டெர்ம்ல சொல்லணும்னா ஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களோட நிழல பார்த்து பயப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த படத்தோட வில்லனே உங்க ஷேடோ தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2019ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன அஸ் அப்படின்ற படத்த தான் பார்க்க போறோம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சமீப காலமா வியூஸ் ரொம்பவே கம்மியா வரதுனால கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப்பையும் கொடுத்து உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல டிவி நியூஸ்ல இப்போ இருக்க அமெரிக்காவுக்கு கீழே பல 100 கிலோமீட்டர்களுக்கு சுரங்கப்பாதை மனிதர்களால பயன்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்பவே சேதப்பட்ட நிலைமையில் இருக்கு. அதை திரும்பவும் சரி பண்ணி மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தா இப்போ இருக்க டிராபிக்கை கம்மி பண்ண முடியும்னு சொல்லி டிவி நியூஸ்ல போயிட்டு இருக்கும். அதோடவே சேர்த்து 1986ல ஹேண்ட்ஸ் அக்ராஸ் அமெரிக்கான்னு சொல்லி அமெரிக்க மக்கள் எல்லாருமே ஒன்னா கைகோர்த்து அந்த நாடு முழுக்க வரிசையா நின்னாங்க. அதை பத்தியும் அந்த டிவி நியூஸ்ல போயிட்டு இருக்கும். அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. இந்த சின்ன பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஃபேமிலியா சேர்ந்து பீச்சுக்கு போயிருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட அப்பா அங்க இருந்து ஒரு கேம் விளையாடி அதுல இருந்து ஒரு பொம்மையை வின் பண்ணி உனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ரொம்பவே மும்புறமா அந்த கேம் விளையாண்டுட்டு இருப்பாரு. அதே நேரம் பக்கத்துல ஃபைண்ட் யுவர் செல்ஃப்னு சொல்லி குழந்தைகள் விளையாடக்கூடிய இன்னொரு கேம் இருக்கும். அந்த கேம் விளையாடுறதுக்காக ஹீரோயின் அதுக்குள்ள போவாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த இடம் முழுக்கவே ஏகப்பட்ட கண்ணாடிகள் வச்சு உள்ள வந்தா வெளியில போறதுக்கு வழி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஏகப்பட்ட பசில்களா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோயினை சுத்திலும் அவளோட உருவங்கள் அந்த கண்ணாடி முழுக்கவே இருக்கும். அந்த இடத்தை விட்டு கரெக்டான வழியை கண்டுபிடிச்சு வெளியில வரணும். அதுதான் கேமே. ஹீரோயின் அதை விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணாடியில மட்டும் ஹீரோயினோட உருவம், ஹீரோயின் திரும்பும் போது கண்ணாடியில இருந்த உருவமும் திரும்பணும். ஆனா இந்த கண்ணாடியில மட்டும் உருவம் திரும்பாம ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே நிக்கும். அதை பார்த்து ஹீரோயின் கத்துறாங்க. அங்க கட் பண்ணி ஹீரோயின் அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. அந்த கேம்ல நடந்த சில அதிர்ச்சியான விஷயத்தினால ஹீரோயினுக்கு சரியா பேச்சு வரல. அதனால வீட்டுக்கே ஒரு டாக்டர் கூட்டிட்டு வந்து ஹீரோயினுக்கு தினமும் பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இருந்தாலும் ஹீரோயின் பேசுறதுல கொஞ்சம் கஷ்டப்படுறா. அதே நேரம் கட் பண்ணி இப்ப ஹீரோயின் வளர்ந்து பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணும் பையனும் இருப்பாங்க. குடும்பமா சேர்ந்து வீக்கெண்டுக்காக பீச் ஹவுஸுக்கு போகலாம்னு சொல்லி கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்படி கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தன்னோட பையன் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டே வருவாங்க. ஆனா ரெண்டு பேரும் பாடும்போது ஒழுங்கா சிங்க் ஆகாம ஒன்னு ஹீரோயின் முதல்ல பாடிடுவாங்க, அப்படி இல்லைன்னா பையன் கொஞ்சம் லேட்டா பாடுவான். இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகி தான் ரெண்டு பேருமே பாடிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் கார் ஓட்டிட்டு வந்து அந்த பீச் ஹவுஸுக்கும் போறாங்க. பீச்ல எல்லா குழந்தைகளும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது ஃபைண்ட் யுவர் செல்ஃப்னு சொல்லி ஒரு கண்ணாடி இருக்கிற ரூம்குள்ள போயிருப்பா. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க நடந்த ஷாக்னால ஹீரோயினால கொஞ்ச நாள் பேச முடியாமையும் போயிருக்கும். அதே மாதிரியான ஒரு கேம் இப்போ இவங்க இருக்க பீச்லயும் இருக்கும். அதை பார்த்து அந்த கேமை விளையாடணும்னு சொல்லி ஹீரோயினோட பையன் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே பதட்டப்பட்டு இந்த மாதிரி கேம்லாம் நீ விளையாடக்கூடாது, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு தெரியாம எங்களை விட்டு தனியா நீ எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லி பையன் கிட்ட சொல்லிட்டு உடனே பீச்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து தன்னோட பையன் வரைஞ்சு வச்சிருந்த ஒரு டிராயிங்கையும் பாக்குறாங்க. ஆனா இந்த டிராயிங் ரொம்ப வித்தியாசமா மத்த குழந்தைங்க ஏதாவது ஒரு மனுஷங்கள டிராயிங்கா வரைஞ்சா ஒரு முகத்தை முன்பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி தான் வரைவாங்க. ஆனா இந்த பையன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு மனுஷன் திரும்பி நிக்கிற மாதிரி அவனோட முதுகு பகுதியா வரைஞ்சு வச்சிருப்பான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. அன்னைக்கு நைட் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோயினோட பையனுக்கு தூக்கம் வராதனால வெளியில வந்திருப்பான். அப்போ ஜன்னல் வழியா வெளியில பார்க்கும்போது இவங்க வீட்டுக்கு வெளியில இவங்க ஃபேமிலி மாதிரியே ஒரு அப்பா அம்மா அவங்க கூடவே சேர்த்து 2 குழந்தைங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் ஒன்னா கை கோர்த்து அவங்களோட வீட்டுக்கு வெளியில நிக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்து ஓடி போய் அவனோட அம்மா கிட்ட சொல்லுவான். ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிட்டுட்டு வெளியில வந்து பார்க்கும்போது அந்த 4 பேரும் எதுவுமே பேசாம ரொம்பவே அமைதியா ஒருத்தர் கை கோர்த்துட்டு இவங்க வீட்டையே முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பயந்து ஹீரோயின் நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் தேவையில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்து ஒரு பேஸ்பால் பேட் எடுத்துட்டு வெளியில வந்து ஒழுங்கா இந்த இடத்த விட்டு காலி பண்ணிருங்க, அப்படி இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும்னு சொல்லி வெளியில நின்றுட்டு இருந்த அந்த ஃபேமிலியே மிரட்டுவான். ஹீரோ இப்படி மிரட்டும் போது அந்த குடும்பத்துல இருந்த அப்பா ஹீரோவை தாக்குறதுக்காக முன்னாடி வருவாரு. அதை பார்த்து பயந்து ஹீரோ திரும்ப வீட்டுக்குள்ளே ஓடி வந்து கதவை லாக் பண்ணிப்பான். வீட்டுக்குள்ள ஓடி வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினும் போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி வீட்டோட அட்ரஸும் சொல்லி போலீஸா வர சொல்றாங்க. அதே நேரம் வீட்டுக்கு வெளியில இருந்த அந்த ஃபேமிலி கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே வச்சு அந்த வீட்டோட கதவு ஜன்னல்னு எல்லாத்தையும் உடைச்சு வீட்டுக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஹீரோ கையில பேஸ்பால் பேட்டை வச்சுட்டு யாராவது கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தா போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி ரெடியா நின்றுட்டு இருப்பான். ஆனா ஹீரோ நிக்கிற கதவை விட்டுட்டு பக்கத்துல இருந்த ஜன்னலை உடைச்சிட்டு அந்த ஃபேமிலி இந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. அந்த ஃபேமிலியை பக்கத்துல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது வேற யாருமே கிடையாது, இங்க இருக்க 4 பேரோட நிழல்கள் தான் வெளியில வந்திருக்கு. இதுக்கப்புறம் உண்மையான ஹீரோ ஹீரோயின் நார்மலா ஹீரோயின் சொல்லலாம். அதே நேரம் இப்ப வீட்டை உடைச்சிட்டு உள்ள வந்த நிழல் குடும்பத்தை ஷேடோ ஹீரோயின் இல்ல ஷேடோ ஹீரோன்னு சொல்லலாம். ஹீரோயின் கத்துறத பார்த்து அவளோட ஷேடோ ரொம்பவே கோவப்பட்டு சத்தம் போடக்கூடாது, சத்தம் போட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுவாங்க. ஆனா ஷேடோ சொல்றத ஹீரோயின் கேட்காதனால அங்க டேபிள்ல இருந்த ஒரு சிசர் எடுத்து நான் சொல்றது பண்ணி கேட்கலனா உங்க குடும்பத்தையே கொன்றுவேன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டும். அதனால வேற வழியே இல்லாம ஷேடோ கொடுத்த ஹேண்ட் கஃப அவங்களோட கையில போட்டு லாக் பண்ணிட்டு அமைதியை போய் வருவாங்க.
சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஷேடோ ஹீரோயின் வந்து உட்கார்ந்து எதுக்காக அவங்க இப்ப வெளியில வந்தாங்கன்ற உண்மைய சொல்றாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனா விஜய் சேதுபதி சொன்ன மாரி ஒரு கதை சொல்லட்டுமான்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னன்னா நிஜ உலகத்துல ஒரு பொண்ணு ரொம்ப அழகான ஒருத்தனை கல்யாணம் பண்றாங்க. அதே நேரம் அவங்களோட ஷேடோ பாதாள உலகத்துல இன்னொரு பையனை கல்யாணம் பண்றாங்க. நிஜ உலகத்துல இருந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்பவே அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதே நேரம் அவங்களோட ஷேடோக்கு ரொம்பவே கொடூரமான ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா மத்த குழந்தைங்க மாதிரி பிறக்காம ஷேடோவோட குழந்தை பிறக்கும்போது பயங்கரமா சிரிச்சுட்டு வினோதமா பிறக்குது. அடுத்த கொஞ்சம் வருஷம் கழிச்சு நிஜ உலகத்துல உள்ள ஹீரோயினுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். ஆனா இந்த முறை நார்மல் டெலிவரி இல்லாம சிசேரியன் பண்ணி ஆபரேஷன் பண்ணி தான் அந்த குழந்தை பிறக்கும். அதே நேரம் அந்த ஷேடோக்கும் ரெண்டாவது குழந்தை பிறக்குது. ஆனா என்ன பிரச்சனைனா ஷேடோக்கு ஆபரேஷன் பண்றதுக்கோ இல்ல அந்த குழந்தைய வெளியில எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ அங்க யாருமே கிடையாது. கத்தியை வச்சு தன்னோட வயிறை தானே கிழிச்சு குழந்தைய வெளியில எடுக்கிறதுல இருந்து காயத்துக்கு தையல் போடுற வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தனியா தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் பட்ட கஷ்டத்தை எல்லாமே சொல்லி அந்த ஷேடோ ரொம்பவே ஃபீல் பண்ணும். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு எதுவுமே புரியாது. அதே நேரம் கையில வச்சிருந்த சிசர் எடுத்து ஹீரோயினை கொலை பண்ண முயற்சி பண்ணவும் ஹீரோயினோட பொண்ணு பயத்துல அங்கிருந்து தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கும். ஷேடோ ஹீரோயின் தன்னோட நிழல் பொண்ணு கிட்ட உன்னோட ஒரிஜினலை நீ தான் கொலை பண்ணணும். அவ எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சு அவளை கொலை பண்ணிட்டு வா. அப்பதான் நீ என்னோட பொண்ணுன்னு சொல்லி பயங்கர வில்லத்தனமா அந்த குழந்தை கிட்ட சொல்லி அனுப்பி வைப்பா. அதே நேரம் பக்கத்துல இருந்த ஷேடோ பையன் கிட்ட உன்னோட ஒரிஜினலை நீ தான் கொல்லணும். போய் அவனை கொல்லுன்னு சொல்லும்போது அந்த பையனும் வீட்டுக்குள்ள போய் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வீடு முழுக்கே ஓடிட்டு இருப்பான். அப்படி ஓடும்போது ஒரு கட்டத்துல நிழல் பையன் தன்னோட ஒரிஜினலை கண்டுபிடிச்சு கொலை பண்ணணும்னு சொல்லி அந்த வீடு முழுக்கவே தேடிட்டு இருப்பான். அப்படி தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உண்மையான பையன் கையில ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து வச்சு பயத்துல ஒரு இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்துருப்பான். ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த ஷேடோ பையன் ஒரிஜினலோட ஒரு நிழல் தான். அதனால ஒரிஜினல் பையன் என்னெல்லாம் பண்றானோ அதையெல்லாம் காப்பி பண்ண மாதிரி இந்த பையன் பண்ணிட்டு இருப்பான். என்ன அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு சின்ன டிலே மாதிரி இருக்கும். அதே நேரம் ஷேடோ ஹீரோயினுக்கும் ஒரிஜினல் ஹீரோயினுக்கும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கும். வீடு முழுக்கவே இருக்க பொருள் எல்லாத்தையும் தள்ளி விட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதே நேரம் ஒரிஜினல் ஹீரோக்கும் ஷேடோ ஹீரோக்கும் வெளியில போட்ல சண்டை போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த குடும்பத்துல இருக்க எல்லா ஒரிஜினலையும் பாதாள உலகத்துல இருந்து வந்த ஷேடோக்கள் கொலை பண்ணிட்டு அவங்களோட இடத்துல எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்பவே ஜாலியா வாழணுன்றதுக்காக ரொம்பவே போராடிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா ஹீரோ அங்கிருந்து ஒரு இரும்பு கம்பி எடுத்து ஷேடோ ஹீரோவை போட்டு தள்ளுறான். வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்த எல்லாருமே தங்களோட ஷேடோவை ஒரு வழியா சமாளிச்சுட்டு 4 பேரும் ஓடி வந்து ஹீரோ சண்டை போட்டுட்டு இருந்த போட்ல ஏறி அங்கிருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்த இன்னொரு ஃபேமிலியும் அவங்களோட ஷேடோக்கள் வந்து வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த ஒரிஜினல் எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு ஒரிஜினல் மாதிரியே இந்த ஷேடோக்கள் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும். இருந்து தப்பிச்சு போறோம். அந்த ஃபேமிலியும் காப்பாத்தி கூட்டிட்டு போலான்னு சொல்லி ஹீரோயின் அங்க போய் அந்த போலியான நிழல்கள் கிட்ட மாட்டிப்பாங்க. ஹீரோயினை காப்பாத்தணும்னு சொல்லி ஹீரோயினோட பொண்ணும் பின்னாடியே போய் அங்கிருந்த எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை போடுவாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயினோட பொண்ணை கீழே தள்ளி அந்த வீட்டுல இருந்த இன்னொரு நிழல் கையில கத்தி எடுத்து அந்த பொண்ணை குத்த போகும்போது ஹீரோயினோட பையன் கையில ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்து அந்த ஷேடோ மேல போட்டு தன்னோட அக்காவையும் அம்மாவையும் காப்பாத்துறான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்த எல்லா ஷேடோக்களையும் போட்டு தள்ளிட்டு அதே வீட்டுல உட்காந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் டிவியை ஆன் பண்ணி பார்ப்பாங்க. நியூஸ்ல இவங்க ஃபேமிலியில எப்படி அவங்களோட நிழல்கள் வந்து இவங்க எல்லாருமே கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணுச்சோ அதே மாதிரி உலகம் முழுக்கவே அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எல்லா நிழலும் தங்களோட ஒரிஜினலை போட்டு தள்ளிட்டு அவங்களோட வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டு எல்லாருமே கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்து ஹீரோவும் ஹீரோயினும் மிரண்டு போறாங்க. கண்டிப்பா இங்க இருந்த ஆபத்து தான், இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு சொல்லி அந்த வீட்டுல இருந்து ஒரு கார் எடுத்துட்டு 4 பேருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட பொண்ணோட நிழல் வந்து இவங்க கார் மேலேயே விழுந்து இவங்களை அட்டாக் பண்ணும். ஹீரோயின் ரொம்ப சூப்பரா அந்த காரை ஓட்டி ஒரு மரக்கலையில கொண்டு போய் அந்த டூப்ளிகேட்டை இடிச்சு கொலை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நைட் முழுக்கவே கார் ஓட்டி அங்க பக்கத்துல இருந்து ஒரு டவுனுக்கு வந்துட்டாங்க. இங்க வந்து பார்க்கும்போது ரோடுக்கு நடுவுல ஒரு கார் நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும். ரோடு பிளாக்கா இருக்கிறதுனால எப்படி போறதுன்னு தெரியாம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்ப தைரியமா கையில ஒரு இரும்பு ராட் எடுத்துட்டு நான் வெளியில போய் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு கீழே இறங்குவாங்க. அப்படி கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் போகும்போது ஹீரோயினோட பையனோட ஷேடோ ரொம்பவே திமிரா அங்க நின்று சிரிச்சிட்டு இருக்கும். அதை பார்த்து ஹீரோயினுக்கு எதுவுமே புரியாது. அதே நேரம் கீழே ரோட்ல ஹீரோயின் வந்த கார்ல இருந்து பெட்ரோல் சிந்தி இந்த ரோடு முழுக்கவே லைன் மாதிரி வந்திருக்கும். இந்த ஷேடோ பையன் தான் பெட்ரோல் டியூபா கட் பண்ணி விட்டுருப்பான் போல. ஹீரோயினை பார்த்து பயங்கரமா சிரிச்சுட்டு நெருப்பு வச்சு அந்த பெட்ரோல்ல கொளுத்துல நினைக்கும் போது திடீர்னு ரொம்ப வினோதமா கையில சொடக்க போட்டுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம நெருப்பு வச்சு கொளுத்துறதுக்கு பதிலா நடு ரோட்ல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பான். ஹீரோயின் எதுவும் புரியாம திரும்பி காரை பார்க்கும்போது அந்த சின்ன பையன் ரொம்ப அழகா ஒரு ஐடியா பண்ணி நான் என்ன பண்றானோ அதையும் அந்த ஷேடோவையும் பண்ண வைக்கிறான். ஏன்னா இவனோட ஷேடோ தான் அது, இவன் என்ன பண்றானோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவான். அதனால காரை விட்டு கீழே இறங்கி இந்த ஒரிஜினல் பையன் கை தூக்குனா அந்த ஷேடோவும் கை தூக்கும். ஹீரோயினோட பையன் பின்னாடி போகும்போது அந்த ஷேடோ பையனும் பின்னாடி போவான். இதே மாதிரி ரொம்ப அழகா பின்னாடி பக்கமா நடக்க வச்சு அங்க எரிஞ்சிட்டு இருந்த காரோட நெருப்புக்குள்ள உயிரோட தள்ளி அந்த ஷேடோ பையனை கொலை பண்றான். ஆனா இப்ப இறந்து போனது ஹீரோயினோட உண்மையான பையன் கிடையாது, டூப்ளிகேட்டான ஷேடோ பையன் தான். ஆனா அந்த பையன் இறந்து போனதை பார்த்து ஹீரோயின் பயங்கரமா கதறி அழுவாங்க. அதே நேரம் திரும்பி பார்க்கும்போது ஷேடோ ஹீரோயின் வந்து அங்கிருந்து உண்மையான பையனை கடத்திட்டு தலை திருக்கி ஓடி போவா. ஹீரோயின் என்னதான் ஸ்பீடா ஓடினாலும் ஷேடோவை பிடிக்கவே முடியல. 2 பேரும் ஓடியா அந்த பீச்சுக்கு பக்கத்துல வந்துருவாங்க. இங்க வந்து பார்க்கும்போது அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வந்த ஏகப்பட்ட நிழல்கள் ஒன்னோட ஒண்ணு கை கோர்த்து ஒரு மனித சங்கிலி மாதிரி அந்த இடம் முழுக்க நின்றுட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாத மாதிரி ரொம்பவே ஒற்றுமையா மனித சங்கிலி மாதிரி ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு அந்த பீச் முழுக்கவே தண்ணிக்குள்ள உட்பட நின்றுட்டு இருப்பாங்க.
அத பார்த்து ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. அதே மாரி ஹீரோயின் சின்ன வயசுல ஃபைண்ட் யுவர் செல்ஃப்ன்னு சொல்லி ஒரு ரூம்குள்ள போயிருப்பா. அதே மாரி ஒரு கேம் இந்த பீச்லயும் இருக்கும். அந்த ரூம்குள்ள போகும்போது ஹீரோயினோட ஷேடோவும் அங்க இருக்கும். ஷேடோ ஹீரோயின பார்த்து பேச ஆரம்பிக்குது. இன்னும் சொல்லப்போனா அதோட மனசுல இருந்த மொத்த வலியையும் ஹீரோயின் கிட்ட கொட்டுது. நாங்களும் உங்கள மாரி தானே. உங்களுக்கு எப்படி கை, கால்னு எல்லாமே இருக்கோ, அதே மாரி தான் நாங்களும் இருக்கோம். உங்களுக்கு இருக்க மாரி அதே ஃபீலிங்ஸ் எங்களுக்கும் இருக்கு. ஆனா உங்களுக்கு மட்டும் எந்த கஷ்டமும் இல்லாம ராஜ வாழ்க்கை. நாங்க மட்டும் பாதாளத்துல அவ்ளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே கொஞ்சம் கூட அறிவே இல்லாம ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு தெரியாம நாங்களும் அப்படியே காப்பி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கப்புறம் எங்களால அப்படி இருக்க முடியாது. எங்களுக்கு உணர்வுகள் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க பண்றத நாங்க பண்ணணும்ட்டு அவசியம் இல்ல. எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத நாங்க தான் முடிவு பண்ணுவோம்னு சொல்லி கையில ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோயினை குத்துறதுக்காக முயற்சி பண்ணோம். ஆனா ஹீரோயின் கொஞ்சம் உஷாராக்கி பக்கத்துல இருந்த ஒரு கம்பி எடுத்து தன்னோட ஷேடோவை அடிச்சே கொள்றா. அதே நேரம் ஹீரோயினோட உண்மையான பையன் அவனும் அந்த இடத்துல இருந்து ஹீரோயினோட ஷேடோ இவ்வளவு நேரமா பேசினத அவனும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னோட பையனை காப்பாத்தி வெளியில இருந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏறி அங்கிருந்து கிளம்புறாங்க. அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி கூட நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது தான் அங்க கட் பண்ணி ஹீரோயினோட சின்ன வயசுல நடந்த இன்னொரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோயின் சின்ன வயசுல பீச்ல ஃபன் யுவர் செல்ஃப்னு சொல்லி ஒரு கண்ணாடி இருக்கிற ரூம்குள்ள போயிருப்பா. அங்க போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கொஞ்ச நாளுக்கு ஹீரோயினுக்கு பேச்சு வராம இருந்திருக்கும். அதுக்கு என்ன காரணம்ன்றதை இப்பதான் காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோயின் அந்த கண்ணாடி வழியா பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணாடிக்குள்ள இருந்த ஹீரோயினோட ஷேடோ உண்மையான ஹீரோயினை பாதாள உலகத்துக்கு இழுத்துட்டு போய் ஷேடோ ஹீரோயினை அவளை கட்டி போட்டுட்டு அவ போட்ட ட்ரெஸ்ஸை ஷேடோ ஹீரோயின் போட்டுட்டு இவ்வளவு வருடங்களா டூப்ளிகேட்டான ஷேடோ ஹீரோயின் உண்மையான ஹீரோயின் மாதிரி இவளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. இதெல்லாம் ஒரு பிளாஷ் கட் மாதிரி நம்ம காட்டுறாங்க. இந்த ட்விஸ்டை கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்படியே திரும்பி தன்னோட பையனை பார்க்கும்போது பையனோட பார்வையில ஒரு சந்தேகம் இருக்கும். இது உண்மையிலேயே நம்மளோட அம்மா தானா இல்ல பாதாள உலகத்துல இருந்து வெளியில வந்த நம்ம அம்மாவோட ஷேடோவான்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே அவனோட மாஸ்கை திரும்ப போடுற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. அதே நேரம் பாதாள உலகத்துல இருந்து வெளியில வந்த ஷேடோக்கள் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கை கோர்த்து மனித சங்கிலி மாதிரி காடு, மலை, பாலைவனம் எதுவுமே பார்க்காம இந்த உலகம் முழுக்கவே நிக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஹாலிவுட் படங்களையும் மற்ற மொழி படங்களையும் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம் தினம் ஒரு புது வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பார்க்குறேன். நன்றி.